என்னென்ன கலெக்ஷன் இருக்கோ எல்லாமே லைனாக காட்டுறோம். நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன் நிறைய பட்ஸ் நிறைய வைக்கலாம். இது வந்து அளவுக்காக வளர்க்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஸ்கின் எல்லாமே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா கூட நல்லா க்ரோத் இருக்கும். நல்லா வந்து பூச்சி கலர் இல்லை பாருங்க. இந்த அளவுக்கு பிரான்ச் இருக்குது, 2 கிளை 3 கிளை ஸ்டைப். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த ரோஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி பண்ண ரோஸ் ஃப்ரெஷ்ஷான ஸ்டாக் இப்போ நம்ம இந்த மாதிரி தான். ஓகே, அந்த அளவுக்கு பஞ்சு பஞ்சு அழகாக இருக்கும். பூரா சைஸ் இந்த செடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து தான் மழை வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உடனுக்குடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்து இருந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ தான். ஓகே, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரோஜா செடியை பற்றி வீடியோ போடுங்க, ரோஜா செடியில் என்னென்ன கலெக்ஷன் நியூவாக ஸ்டாக் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அந்த வீடியோ தான் வரப்போகுதுங்க. என்னென்ன கலெக்ஷன் இருக்கா எல்லாமே லைனாக காட்டுறோம். நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷனை புக் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேங்களா, என்னென்ன கலெக்ஷன் இருக்கா எல்லாமே லைனாக ஆகுது. ஃபேரி ரோஸ் ஆகுது, கொடி ரோஸ் ஆகுது, ரெட் கலர் ரோஸ் ஆகுது, எல்லோ ரோஸ் ஆகுது, எல்லாமே காட்டுறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஒரு செடியை எடுத்து வச்சு தனியாகவும் காட்டுவோம், அந்த செடி எப்படி இருக்கும், நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா எந்த மாதிரி பிளான்ட் அனுப்புங்க, எந்த சைஸ் இருக்கும் எல்லாமே நான் காட்டுவோம். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதே மாதிரி எந்த மாதிரிலாம் வளர்க்கணும், எப்படி உரம் போடணும், எந்த மாதிரி மருந்து கொடுக்கணும் அப்படி எல்லாமே சொல்லிடுவோம். அதுக்காண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செடிகளோட ரேட்டெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் போடுங்க. கேட்லாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கலெக்ஷன் தனியாக கேட்லாக் இருக்கும். அதிலே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த கொடி ரோஸா, டபுள் டிலைட்டா, ஒய்லட் ரோஸா, கல்கத்தா ரோஸா, என்னென்ன ப்ரைஸில் இருக்குது அப்படியே பார்த்து நீங்கள் வேணும் மக்கள் புக் பண்ணிக்கலாம். நாங்கள் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் மூலிமா அனுப்புவோம். ஓகேங்களா, நீங்கள் தான் போய் கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பாக்ஸில் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 6 பிளான்ட் வைக்கலாங்க. 4 ரோஸா இல்லை 5 ரோஸா நீங்கள் ஒரே செடி ஆர்டர் பண்ணாலும் கொரியர் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 160 வரும், 160 ரூபா நீங்கள் தான் பே பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வாங்க டைரெக்டாக வீடியோ கூட போய் ரோஸ் செடி எல்லாமே பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா ரோஜா செடியில் எவ்வளோ செடி இருக்குது, எப்படிலாம் நாங்கள் செலக்ட் பண்ணி அனுப்புவோம்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்குது. நீங்களே பார்க்கலாம். இது ஃபுல்லாகவே ரோஜா செடி தான். அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த பார்டர் வரைக்குமே ரோஜா செடி தான். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 செடி இருக்குது. அந்த 30,000 செடியில் இருந்தால் உங்களுக்கான பிளான்ஸை நாங்கள் செலக்ட் பண்ணி அனுப்புவோம். எல்லாமே பெஸ்ட்டான பிளான்ட்டு தான். ஓகே, ஆனால் உங்களுக்கு வந்து எந்த செடி நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்களோ அதில் இந்த லைனில் எந்த லைன் இருக்கோ நல்லா பெஸ்ட்டான பிளான்ட்டு பிரான்ச் எது இருக்கோ செலக்ட் பண்ணி நாங்கள் பேக் பண்ணி கொடுக்க பாருங்கள். ஓகேங்களா, எங்ககிட்ட வாங்கினீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் சொல்கிறதில்ல, செடி வாங்கும் போது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன செடி இருக்குதோ 1 by 1 லைனாக காட்டுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து செடியோட ஹைட்டு, அது கிராஃப்ட்டு எந்த ஹைட் இருக்குது, எந்த குவாலிட்டி இருக்குது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஓகேங்களா, வாங்க 1 by 1 ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மங்களகரமான மஞ்சள்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா, வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்குற செடி வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள். ரோஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ, ரெட்டு, மஞ்சள், இது 3 தான் வந்து ஃபஸ்ட்டு வந்த வெரைட்டி. ஓகேங்களா, அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நார்மலான கலர் மட்டும் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்த மஞ்சள் தான் இது. ஓகே, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பூவோட வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டார்க்னஸாக ஒரு மஞ்சள், நிறைய பட்ஸ் நிறைய வைக்கும். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோட ஹைட் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா, பிளான்ட் ஹைட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கா. இதுலேயே வந்து ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு, நீங்களே பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண் செடி 7 இலை வந்தால் பூ பூக்காது அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அது கரெக்டு தாங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த கிராஃப்ட் இருக்குல்ல, எல்லாமே பட் பண்ணி இருக்கிறது வந்து கிராஃப்ட்னு சொல்லுவாங்க, பட்டிங்னு சொல்லுவாங்க. இந்த பட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆண் செடி. இந்த பக்கம் ஸ்டெம் மட்டும் இருக்குல்ல, இது வந்து ஆண் செடி. இந்த பக்கம் இருக்கிறது பெண் செடி. இந்த பெண் செடியில் மட்டும் தான் பூ பூக்கும். ஓகேங்களா, நிறைய பேர் இது வளர்ந்து வந்துடும் பாருங்க. நாங்கள் இதுக்கு இந்த மாதிரி வந்தாவே நீங்கள் எப்போ வந்தாலும் கட் பண்ணி விட்ருணும். ஓகேங்களா, நீங்கள் எந்த ரோஜா செடி வச்சுருந்தாலும் சரிங்க, இந்த மாதிரி இலை இருந்தால் தயவுசெய்து கட் பண்ணி விட்ருங்க. கொக்கி மாதிரி முள் வரும், இப்படி கொடையாக வரும். ஓகேங்களா, கீழே பூமி நோக்கி இருக்கும் அந்த முள். ஓகேங்களா, இந்த மாதிரி இருந்துச்சுனாவே கட் பண்ணி விட்ருணும். இது அந்த தப்பு நடந்திருக்குது. இது பார்த்தீங்கன்னா எல்லோ ரோஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பரான குவாலிட்டி நம்மகிட்ட பிளான்ட்ஸ் அவைலபிள் இருக்குங்க. எல்லாமே நல்லா பிரான்ச்சஸோட நியூ ஸ்டாக், எல்லாமே ஃப்ரெஷ் பிளான்ட்டுங்க, தரமாக இருக்குது. நீங்கள் வாங்கி ஒரு தொட்டிலையோ ஒரு 10 inch பாட்லையோ இல்லை 12 inch பாட்டில் வச்சிங்கன்னா போதும், நல்லா பட்ஸ் நிறைய வரும். இது எந்த மாதிரி 15 days ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஏபி வரும். ஓகே, ஆனால் டிஏபி அப்படி இல்லைனா 19க்கு என்பிகே உரம் போடலாம். 19 இந்த மாதிரி எதனா ஒன்று கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா சூப்பராக வளரும். இதில் எல்லாமே நிறைய எல்லோ ரோஸ் இருக்குங்க. இதுலேருந்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஒன்று அனுப்புவோம். ஓகேங்களா, எல்லோ ரோஸ் வேணுமாக்கிறவங்க நீங்கள் புக் பண்ணிக்கலாம். வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் குயின் ரோஸுன்னு சொல்லுவாங்க, இல்லை ஸ்கின் ரோஸும் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்குங்க. ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக அப்படியே தொட்டாவே மெதுவாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பனி பெரிஞ்ச காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிங்க் கலரில் வருங்க. பாருங்கள், நல்லா பிங்க் கலர் இருக்கா. இதே சாயந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலராக மாறிடும். மேக்ஸிமம் பூ வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் தான் வரும். இது ஒரு ஃப்ராக்ரன்ஸான ஒரு ஃப்ளவர் தான். ரோஜா செடியிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் உள்ளது சில வெரைட்டிஸ் மட்டும் தான் வாசனையாக வரும். அதில் ஒன் ஆஃப் த வெரைட்டி இந்த பிரிட்டிஷ் குயின் ரோஸு.
நல்லா லைட்டான ஒரு ஃப்ராக்ரன்ஸ், எப்படி பன்னீர் ரோஸ் எந்த மாதிரி ஃப்ராக்ரன்ஸ் இருக்கோ அதே மாதிரி நல்ல வாசனை இருக்கும். நிறையா முட்டை வைக்கும், நிறைய பூ வைக்கும். டெய்லிக்கு நீங்கள் பூஜைக்கு யூஸ் பண்ணணும், டெய்லி எனக்கு பூ வேணும்பா, நிறைய அழகுக்காக வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஸ்கின் ரோஸ் வாங்குறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறையா பாருங்கள், நல்ல ஷூட்ஸ் நிறைய வருதா, அப்படியே மொட்டுகளும் நிறைய வரும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செடி எடுத்து காட்டுறேன், எத்தனை மொட்டு இருக்குன்னு நீங்களே பாருங்கள். பாருங்கள் 1 2 3 4 5 6 இருக்கா, இங்கே பாருங்கள் எத்தனை மொட்டு இருக்குது பாருங்கள், இங்கே மொட்டு இருக்குது பாருங்கள். நல்லாவே நல்லா புஷியாக நிறையா சின்ன செடியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா துளிர்கள் நிறைய வந்து நிறைய மொட்டுகள் வைக்குங்க. ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்கின் ரோஸு. இது சின்ன ஒரு தொட்டியில் வச்சிங்கன்னா போதும் 50-100 பூ தாராளமாக பூக்கும். ஒரு 14 இன்ச் பாட் இருந்தாவே போதும், அதுலேயே நல்லாவே நிறைய பூக்கும், ஃபாஸ்ட் க்ரோத்தாக இருக்கும். ஓகேங்களா, இது நிறைய நீங்கள் வந்து பூ வைக்க வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டால் நிறைய பிரான்ச்சஸ் வரும். ஓகே, அந்த மாதிரி நல்ல பிரான்ச்சு குடும்பம் வந்து நிறைய பூ பூக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்கின் ரோஸு. வேணுமாக்குறவங்க ஸ்கின் ரோஸு நீங்கள் புக் பண்ணி வைக்கலாம். தரமான நியூ ஸ்டாக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளான்ட் தான் இருக்கும். உங்களுக்கு வந்து பூ இருக்கிறத அனுப்ப மாட்டேங்க, மேக்ஸிமம் வந்து துளிர் இருக்கிறத மொட்டுக்கிறத பார்த்து அனுப்புங்க. ஏன்னா அங்கே பார்சல் அனுப்பும் ஓப்பன் பாக்ஸ் இல்லைனா பூ வந்து பறிச்சிருவாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெஸ்ட்டான பிளான்ட்டை உங்களுக்கு செலக்ட் பண்ணி அனுப்புனா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஓகேங்களா, பிளான்ட்டை போட்ட வரைக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஸ்கின் ரோஸ். ஓகேங்களா, ஸ்கின் ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட்டாகவும் வரும், பிங்க் கலர் வரும், ரெண்டுமே சேஞ்ச் ஆகி போகும். ஓகேங்களா, வேணுமாக்குறவங்க ஸ்கின் ரோஸ் புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகிறோம். அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ரோஸ். ஓகேங்களா, இது ஒரிஜினல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிமிலியான்னுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஜிமிக்கி கமல் மாதிரி ஜிமிலியா மாதிரி டான்ஸ் ஆடுவாங்க. ஓகேங்களா, இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா லைட் அப்படியே ரோஸ் கலர் மட்டும் மேலே அப்படியே ஒயிட் கலர் மேலே அப்படியே ஐஸ்கிரீம் எப்படி ஒயிட் கலர் இருந்து வெளியில் ஐஸ்கிரீம் மேலே அப்படியே க்ரீம் போட்டால் அப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் ஃப்ளவரு. இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், பார்க்கறதுக்கு எந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இருக்குன்னு பாருங்க. ஓகே, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது நேச்சுரலான ஒரிஜினலான ஃப்ளவர் தான், செம்மையாக இருக்குங்க. பூ வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வெடிக்காது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் ஆனாலும் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும். HD ரோஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரி வெரைட்டிஸ் தான் இது. மொக்கா இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயிட் கலர் வந்து மேலே மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் இருக்கும். ஓகேங்களா, இந்த ஐஸ்கிரீம் ரோஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பரான பிளான். நம்மக்கிட்ட நிறைய பேர் ஆன்லைன் கேட்லாக்லேயும் இருக்கும், செக் பண்ணி பார்த்து நிறைய பேர் வாங்கியிருப்போம். ஓகேங்களா, இப்பயும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த ஜிமுலியா வெரைட்டி நம்ம ஐஸ்கிரீம் ரோஸ்னு கேட்லாக்ல இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இது சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி நல்லா பெருசாக பூ பூக்கணும்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 15 days ஒன்ஸோ இல்லை வீக்லி ஒன்ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணணும் மருந்து. ஓகேங்களா, மருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சாஃப். ஓகேங்களா, அப்புறம் 3+ பவுஷாக், இந்த 3 மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அக்ரோபெட்டு, அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நாங்கள் நிறைய மருந்து சொல்கிறோம். இல்லை அப்படி இல்லைனா வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து மீனாமிலமே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா கூட நல்லா க்ரோத் இருக்கும், நல்லா வந்து பூச்சி தாக்குதல் இல்லாத நல்லா செடிகள் வளரும். ஓகே, ஆனால் இந்த பனிக்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நோய் தாக்குதல் இருக்கும், நீங்கள் தான் ரோஜா செடியை நல்லா பராமரிக்கணும். ஓகே, நாங்கள் இருக்கிறது சொல்லித்தரோம், அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ரோஸ் இருக்குது நம்மக்கிட்ட, வேணுமாக்கிறவங்க புக் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்சிங்காக நிறைய இருக்குது. ஓகே, ஐஸ்கிரீம் ரோஸ் நீங்கள் எந்த செடி புக் பண்ணால் நாங்கள் அனுப்ப போகிறாங்க. ஓகேனா, இதுதான் அந்த கலரு, அட்ராக்டான கலரு, சூப்பராக இருக்கும், நல்லா க்ரோத் இருக்கும். ஓகே, நிறைய மொட்டு வைக்கும். ஓகேனா, வேணுமாக்கிறவங்க ஐஸ்கிரீம் ரோஸ் புக் பண்ணிக்கோங்க. Thank you to all. வாங்க அடுத்தது போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கட் கலர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா லைட் பிங்க் கலர் ரோஸ்ன்னு சொல்லலாம். இது நம்மளோட கேட்லாகில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் ரோஸ்ன்னு இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் கலர் மேக்ஸிமம் அந்த க்ரீம் பிஸ்கெட்லாம் சாப்பிட்ருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும் அந்த கலரு. இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பெருசாக டச் ரோஸ் மாதிரி நல்லா பெருசாக பூக்கும். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா பூ இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். 2-3 நாளாக நான் பூக்கள் கொட்டாதுங்க அவ்வளோ சீக்கிரம், வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேங்களா, இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பாருங்கள், எந்த அளவுக்கு பிரான்ச் இருக்குது, 2 கிளை 3 கிளை இருக்கும். இது மாதிரி நல்லா ஷூட்ஸும் நல்லா வரும். ஓகேங்களா, இந்த பிளான்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போ தான் நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து போட்டது, இப்போ நம்மக்கிட்ட நியூவாக ஸ்டாக் வந்திருக்கு. இந்த பிஸ்கெட் கலர் வேணுன்னா கூட நம்ம புக் பண்ணிக்கலாம். சூப்பரான பிளான்ட்டோட குவாலிட்டி இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, வேணுமாக்கிறவங்க பிஸ்கெட் கலர் புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பலூன் ரோஸ். ஓகே, ஆனால் அது பலூன் ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள், வரியாக வரும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைப்டு ரோஸ். ஓகே, ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா சென்டிமெண்டல் ரோஸ் சொல்லுவாங்க. ஸ்டைப்டு ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த ரோஸில் வந்து பார்த்தீங்கன்னா வரியாக வரக்கூடியது எல்லாமே ஸ்டைப்டு ரோஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிங்க் கலரு, ரெட் கலரு, ஒயிட் கலர்லாம் மிக்ஸ் ஆகி இருக்கும். நம்ம சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா பலூன் வாங்குவோம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது பேர் பலூன் ரோஸ் நான் வச்சு பேர். இதை தான் எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இது வந்து சூப்பரான ரோஸு. பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பெட்டல்ஸ் எல்லாம் நல்லா நெருக்கமாலாம் இருக்காதுங்க, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா லூஸியாக இருக்கும். எப்படி வர லூஸியாக இருக்கா, மேக்ஸிமம் ஒன் டே 1.5 டே தான் இது இருக்கும். அதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா பூக்கெல்லாம் கொட்டிடும். ஆனால் பார்க்குறதுக்கு நீங்கள் தலையில் வைக்கிறத மொட்டாக இருக்கும்போது வச்சிங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் பூவோட சைஸு. இது ஏன்டா சின்ன பிளான்ட்டாக காட்டுறேன்னு பார்க்காதீங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா பூவுக்காக உங்களுக்கு காட்டுறது. இப்போ நாங்கள் அனுப்ப போகிற பிளான்ட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஷூட் இருக்கும், துளிர் நல்லா இருக்குது, நல்லா பிரான்ச்சஸ் இருக்குது. நீங்கள் வச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளில் ஒரு 5 நாள் வந்து பார்த்தீங்கன்னா பூ வச்சு உங்களுக்கு நல்லா மொட்டு வைக்கிற மாதிரி செடி தான் கொடுப்பாங்க. நல்லா எந்த அளவுக்கு குவாலிட்டியான பெஸ்ட்டான பிளான்ட் இருக்குன்னு பாருங்கள். ஓகே, ஆனால் வேணுமாக்கிறவங்க நீங்கள் பலூன் ரோஸும் புக் பண்ணிக்கலாம். சூப்பரான பிளான்ட் உங்களுக்காக காத்திருக்கு. ஓகே, ஆனால் வாங்க அடுத்தது பார்க்க போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டன் ரோஸ். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா
நம்ம நார்மலான பன்னீர் என்ன மாதிரி லைட் பேபி பிங்க் கலர் இருக்குமோ அதே மாதிரி லைட் பேபி பிங்க் கலர் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா பழைய வெரைட்டிங்க. ஓகே, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா முட்கள் நிறைய இருக்காது. ஏன்னா பார்த்தீங்கன்னா முள்ளே இருக்காதுங்க பாருங்கள், இந்த மாதிரி முள்ளே இருக்காது. மேக்ஸிமம் கொஞ்சம் முள்ளு தான் இருக்கும். இப்போ வந்து நார்மல் ரோஸில் வந்து பார்த்தீங்கன்னா 100% முள் இருக்குன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% தான் வந்து பார்த்தீங்கன்னா முட்கள் இருக்கும். இதுவும் ஒரு சூப்பரான வெரைட்டி. ஆனால் குட்டி குட்டியாக நிறையா பூக்குங்க, எக்கச்சக்கமாக பூக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 ஃபீட் 6 ஃபீட் ஹைட்டு நல்லா புதராட்டம் வளரும். ஒரு நாளைக்கே கிட்டத்தட்ட ஒரு செடியிலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 பூ 200 பூ 300 பூ கூட பறிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான குவாலிட்டி. ஏன்னா டெய்லி நான் பூஜைக்கு யூஸ் பண்ணுவேன், கோயிலுக்கு வைக்கணும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக இந்த ரோஸ் வளர்க்கலாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வளர்க்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நோய் தாக்குதல் கொஞ்சம் கம்மி தான். நார்மலாகவே இதனால் ஃபாஸ்ட்டாக வளரும். நிறைய மொட்டுக்கள் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் பூக்கள் பறிக்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சு பாருங்கள், எல்லாத்துலேயுமே எந்த அளவுக்கு மொட்டுக்கள் வந்து சும்மா ஷூட் நிறைய வந்து மொட்டுக்கள் வந்து பட்ஸ் வச்சுனே இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செடியிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மொட்டு 6 மொட்டு பட்ஸ் இருக்கும் பார்க்கலாம். நீங்கள் வந்து 10 பட்ஸ் வரைக்கும் இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓன் ரூட்டட் பிளான்ட். ஓகேங்களா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனையே வராது. இந்த வந்து பூ வைக்காது இது வருதா ஆண் செடி வருதா அதெல்லாம் பிரச்சனையே இருக்காது. சூப்பராக வளரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச் பாட்டில் நம்மக்கிட்ட இருக்குது. நீங்கள் இது அப்படியே வந்து ஒரு 10 இன்ச் பாட்டோ இல்லை 12 இன்ச் பாட்டு அப்படின்னா ஒரு 12 க்ரோ பேக்கில் மாற்றி நல்லா ரெட் சாக்கில் மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா போதும். சூப்பராக தரமாக பூக்குங்க. நம்மக்கிட்ட வாங்க பன்னீர் பட்டன் உங்களுக்குலாம் எப்படி பூத்து இருக்குன்னு பாருங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, அந்த அளவுக்கு பன்னீர் பட்டன் ரோஸு ஃப்ரெஷ்ஷான ஸ்டாக்கு இப்போ நம்மக்கிட்ட 1 2 இல்லைங்க, கிட்டத்தட்ட 500-600 பிளான்ட் கிட்ட நம்மக்கிட்ட இருக்குது. நீங்கள் வந்து இதுலேருந்து தான் நான் உங்கள் பிளான்ட் செலக்ட் பண்ணி அனுப்ப போகிறோம். ஓகேங்களா, விருப்பப்பட்டவங்க பன்னீர் பட்டன் ரோஸ் புக் பண்ணி வைக்கலாம். தரமான பிளான்ட் உங்களுக்காக காத்திருக்கு. ஓகேங்களா, வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கொடி ரோஸ். ஓகேங்களா, கொடி ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிளைம்பிங் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கிட் ரோஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வெரைட்டி நிறையா பூ வைக்குங்க, கொடி கொடியாக ஓடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பவுண்ட் வால் வச்சுருக்கா, அது மேலே நல்லா கொடி ஏற்றி பூவாக பூக்கணும். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கார் ஷெட்டு மேலே வச்சு நம்ம கார் ஷெட்டுக்கு மேலே வந்து வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஆர்ச் மாதிரி போட்டிருப்பேன், அதில் நீங்கள் பண்ணணும். இல்லை ஆர்ட் ஷேப் மாதிரி மொட்டை மாடியில் பண்ணியிருக்கா அப்படின்னா தாராளமாக இது ஏற்றி விட்டு நீங்கள் ஆர்ட் ஷேப்பில் வளர்த்துக்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பொம்மை ஷேப்பில் வளர்த்துக்கலாம். அந்த மாதிரி வேறு வெரைட்டி நிறைய பூக்கள் இருக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு பட்ஸ் இருக்குன்னு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் எல்லாமே நல்லா பெஸ்ட்டான பிளான்ட்டுக்கு உங்களுக்காக காத்திருக்கு. எல்லாத்துலேயும் பட்ஸ் இருக்குமான்னு தெரியாது, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான பிளான்ட் எல்லாமே ஓன் ரூட்டட் பிளான்ட்டு. 1 2 இல்லைங்க, நம்மக்கிட்ட எக்கச்சக்கமான. நீங்கள் 1000 பிளான்ட் வேணுமா, இந்த ரெட் கலர் கொடி ரோஸ் நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் இருக்குது. ஓகேங்களா, விருப்பப்பட்டவங்க புக் பண்ணிக்கலாம். எல்லாமே தரமான ஃபஸ்ட் குவாலிட்டி பிளான்ட் தான். ஓகேங்களா, நீங்கள் வச்சு ஒரு ஸ்டிக் வச்சு கட்டி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கயிறு கட்டி விட்டிங்கன்னா அதிலே சுற்றிட்டு அழகாக வரும். நிறையா பூ பூக்குங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது பூக்களை பறித்து கூட நீங்கள் ஊசி மல்லிப்பூவோ குண்டு மல்லிப்பூவோ வச்சு கூட கட்டிக்கலாம். ஓகேங்களா, இல்லை நான் அழகுக்காக வளர்க்குறேன்னா தாராளமாக வளர்த்துக்கலாம். நீங்கள் மொட்டை மாடியிலேருந்து கீழே வந்து இறக்கி விடலாம். கீழே ஃபுல்லாக கொடி மாதிரி வந்து அப்படி லைனாக பூ பூக்கும். ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு டைம் பூ பூக்கும் போதே பாருங்கள் ஒரு 3 மொட்டு 4 மொட்டு வைக்கிதாங்க பாருங்கள், 3 3 4 வைக்கிதா, அங்கேயும் பாருங்கள் 3 மொட்டு 4 மொட்டு இந்த மாதிரி தான். ஓகே, அந்த அளவுக்கு நல்லா பஞ்சு அழகாக இருக்கும். பூவோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் ரோஸ் மாதிரி தான் குட்டி குட்டியாக தான் பூக்கும். ஓகே, நிறைய பேர் வந்து தம்பி என்னப்பா ரெட் கலர் ரோஸ் இவ்வளோ குட்டியாக பூக்குதுன்னு கேட்காதீங்க. நான் இருக்கிறத தெளிவாக சொல்கிறேன், வீடியோ நீங்கள் பார்த்துட்டே வாங்கிக்கலாம். ஓகேங்களா, இது எல்லாமே ரெட் கலர் ரோஸ் குட்டி குட்டியாக தான் பூக்கும். இந்த கலர் தான் 1 2 பிளான்ட் இல்லைங்க, எல்லாமே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுங்க. பாருங்கள் எந்த பிளான்ட் வேணால் எடுத்து காட்டுறேன், சும்மா சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் எல்லாமே தரமான பிளான்ஸ். ஓகேங்களா, ரெட் கலர் கொடி ரோஸ் வேணுமா, உங்களுக்காக காத்திருக்குது, புக் பண்ணிக்காங்க. ரெட் கலர் கொடி ரோஸ். வாங்க அடுத்தது நீங்கள் பார்க்குற ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கிட் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை ஃபேரி ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு பூக்கள் பூத்துருக்குன்னு பாருங்களேன். ஒரே செடியில் 100 பூ 1000 பூ பூக்கக்கூடிய ஒரே வெரைட்டினா இதுதாங்க, வேறு லெவலில் இருக்கும். நிறைய ஒவ்வொரு மற்ற செடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து தான் பூக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது இலைக்கு சென்டரில் வருங்க. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இலைக்கும் ஒரு மொட்டு வருது பாருங்கள். எப்படி செண்பக பூச்சி அப்படி ஒவ்வொரு இலைக்கும் ஒரு மொட்டு வருதோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு மொட்டுகள் வரும். நல்லா தேர் மாதிரி பூக்கும், சூப்பராக இருக்குங்க. பார்க்கறதுக்கு வேற லெவல் அட்ராக்டிவாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு ரோஸ் தான் இந்த ஃபேரி ரோஸு. இந்த ரோஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பரான பிளான்ட். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு, எந்த குவாலிட்டி பாருங்கள், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பிளான்ட். ஓகேனா 1 2 பிளான்ட் இல்லைங்க, இங்கே பாருங்கள் எக்கச்சக்கமான பிளான்ட்ஸ் இருக்குது. எல்லாமே தொட்டிலும் இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. பாருங்கள் நல்லா பிரான்ச் இருக்கா, இங்கே பாருங்கள் இதுவும் பாருங்கள் அந்த அளவுக்கு மொட்டு இருக்கா, இங்கே பாருங்கள் எல்லாமே இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச் பாட்லேயே நம்மக்கிட்ட பிளான்ட்ஸ் அவைலபிள் இருக்குது. நீங்கள் வேணுமாக்குறவங்க இந்த ஃபேரி ரோஸ் கூட சூப்பராக இருக்கும். ஒரு தொட்டியில் வச்சிங்கன்னா போதும், அருமையாக பூ பூக்கும், பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும், நிறையா பூ பூக்கும். ஓகேனா ரோஜா செடி வளர்க்கணும், நல்லா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பூ பூக்கணும் பா, எனக்கு அதுதான் சந்தோஷம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக இந்த ஆர்கிட் ரோஸ் வாங்கி வைக்கலாம். பூக்கள் முடிஞ்சோடனே நான் கட் பண்ணி விட்டிங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் வரும், நிறையா பூக்கள் வைக்கலாம். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கிட் அந்த ஃபேரி ரோஸ் பிங்க் கலர் தான். விருப்பப்பட்டவங்க எல்லாமே வாங்கிக்கலாங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லாவே நல்லா பஞ்சாக நிறையா வரும், நல்லா பிங்க் கலரில் வரும். ஓகேனா வேணுமாக்கிறவங்க புக் பண்ணிக்காங்க. ஃபேரி ரோஸ் ஓகேனா ஆர்கிட் ரோஸ்னு கேட்லாக்களுக்கும் செக் பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்தது பார்க்க போகிறோம். அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் பினாக்கல் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேனா ரெட் ரோஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் ரெட்டு, பிளாக் மியூசிக்கு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் வெரைட்டின்னு சொல்லலாம். நிறைய பூ பூக்குங்க, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஓப்பன் ஆயிரும். ஓகே, ஏன்னா பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காது. ஓகே, அதனால மெதுவான பூ தான்.
இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பூ வந்து பாத்தீங்கன்னா மொட்டா இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருக்கும். வெடிக்கும் போது இந்த மாதிரி ஸ்டேஜ், ஓப்பன் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் பாத்துக்காங்க. 3 ஸ்டேஜ் பாத்துக்காங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பூக்கும். நல்ல வெல்வெட் கலர்ல வரும். ஓகேங்களா, நல்லா டார்க் கலர்ல வரும். பஞ்சா நிறைய பூக்கும். ஓகேனா ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 பூவோ 20 பூவோ 30 பூவோ நல்லா வந்து வைக்கும் போது 3 மொட்டு 4 மொட்டு அந்த மாதிரி தான். எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல 5 மொட்டு வச்சிருக்கா. இந்த வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வெரைட்டி சூப்பரான வெரைட்டி. இந்த நாள் டார்க் கலர்ல இருக்கும். ரெட் பினாக்கிள் வேணுமா புக் பண்ணிக்கலாம். பிளான்டோட ஹைட் எல்லாமே நீங்க பாருங்க. இந்த பாருங்க, இங்க பாருங்க எந்த அளவுக்கு நல்லாவே 6 இன்ச் பாட்ல நல்ல பிரான்ச்சஸோட நமக்கு அவைலபிள் இருக்கு. ரெட் பிளாக்ல வேணுமா நீங்க புக் பண்ணிக்காங்க. சூப்பரான பிளான்ட் உங்களுக்காக காத்திருக்கு. வாங்க அடுத்தது பார்க்க போலாம். நீங்க அடுத்ததா பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா வயலட் பாரடைஸ் ரோஸ். ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா லிமிட்டடான ஸ்டாக் தான் இருக்கு. வேணுமாக்குறவங்க ஃபாஸ்டா வந்து புக் பண்ணிக்காங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து. ஓகேங்களா, இது கேட்லாக்ல இருக்காது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 பிளான்ட்டோ ஒரு 6 பிளான்ட்டோ தான் இருக்கும். ஒரு சூப்பரான பூங்க, நல்ல வயலட் கலர்ல பார்டர் மட்டும் நல்ல டார்க் கலர்ல வரும். தரமான ஒரு வெரைட்டின்னு சொல்லலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு டார்க் வயலட் கலர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேர் வெரைட்டி. ஓகேங்களா, நல்ல ஒரு லைட்டான ஒரு ஃப்ராக்ரன்ஸ். இதுவும் பாத்தீங்கன்னா சூப்பரான ஹெல்த்தியான பிளான்ட் அவைலபிள் இருக்கு. வயலட் பாரடைஸ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க ஃபாஸ்டா புக் பண்றவங்க. வாங்க அடுத்தது போலாம். நீங்க அடுத்ததா பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா கல்கத்தா ரோஸ். ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா சேஞ்சிங் ரோஸ்னு சொல்லலாம், கல்கத்தா ரோஸ்னு சொல்லலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா இது இந்த கலர் இருக்கா, இந்த கலர் வராதுங்க. இதோட டார்க் கலர் வரும், லைட் கலர் வரும், எல்லோவும் வரும், ஆரஞ்சு வரும், ரெட்டு வரும். நல்லா மிக்ஸ் ஆகி வந்து பாத்தீங்கன்னா டபுள் கலர்ல மாறி மாறி ஒரு போக்கக்கூடிய வெரைட்டி தான் இந்த கல்கத்தா ரோஸ். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெஸ்டான பிளான்ட். பாருங்க எத்தனை இருக்கு பிரான்ச், 3 பிரான்ச் 4 பிரான்ச் மொட்டுகள் வந்துட்டே இருக்கும். இது எல்லாமே அதே பிளான்ட் தாங்க. சூப்பரான ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பிளான்ட் நமக்கு அவைலபிள் இருக்கு. கல்கத்தா ரோஸ் தரமான எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மொட்டு பஞ்சு பஞ்சா வந்துட்டே இருக்கும். எல்லாமே இங்க பாருங்க, எல்லாமே நீங்க எந்த செடி எடுத்தாலும் இங்க பாருங்க நல்லாவே ஷூட் வந்துட்டே இருக்கா. நல்ல ஒரு பெஸ்டான பிளான்ட் இப்போதைக்கு உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா நாங்க ரோஸ் வீடியோ போட்டாவே எப்ப தம்பி ரோஸ் வீடியோ போடுவோம், நாங்க வந்து எப்பவுமே வந்து பெஸ்டா பிளான்ட் இருக்கா அப்பதான் வீடியோ போடுவோங்க. இப்ப பெஸ்டா வந்து பிளான்ட் ஆயிருக்கனால தான் எல்லா செடி காட்டுறோம். விருப்பப்பட்டவங்க ஃபாஸ்டா புக் பண்ணிக்காங்க. கல்கத்தா ரோஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பூக்கும், கலர் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். அப்படியே ஆரஞ்சு கலர், எல்லோ கலர் நல்லா மிக்ஸ் ஆகி அப்படியே பூத்துட்டே இருக்கும். நல்லா பஞ்ச் பஞ்சா கொத்து கொத்தா பூக்கும். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெரைட்டின்னு சொன்னா வேணும் மக்கறவங்க புக் பண்றதா இருந்தா கல்கத்தா ரோஸ் புக் பண்ணிக்க. வாங்க அடுத்தது பார்க்க போறோம். அடுத்ததா பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா கொடி ரோஸ்லயே ஒரு டிஃப்ரெண்டான டபுள் கலர் ரோஸ்னு சொல்லலாம். ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா பலூன் கொடின்னு சொல்லலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா பலூன் ரோஸ் எந்த மாதிரி பெருசா இருக்குமோ அதுலயே வந்து பாத்தீங்கன்னா குட்டிய பட்டன் ரோஸ் டைப் பூக்கும். நிறைய பூக்குங்க, எக்கச்சக்கமான பூ பூக்கும். ஏன்னா பாத்தீங்கன்னா பாருங்க ஒவ்வொரு இலைக்கு இதுவும் பாத்தீங்கன்னா மொட்டுக்கள் வந்துட்டே இருக்குங்க. பாருங்க இதுல எத்தனை மொட்டு இருக்கு நீங்களே பாருங்க. இந்த தொட்டில இந்த தொட்டில எத்தனை மொட்டுக்கள் இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா லுக் அட்ராக்டிவா வைக்கலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா ஒரு மொட்டை மாடியிலோ ஒரு டெரஸ் கார்டன்லயோ ஒரு வீட்டு அழகுக்காகவோ இதெல்லாம் நிறைய வைக்கலாம். இல்ல பூஜை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பூக்கள் வைக்கும்போது நீங்க வந்து இது மாதிரி பறிச்சு பூஜை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி சைஸ் தான் இருக்கும். எந்த அளவுக்கு பாருங்க துள்ளி குதிக்குது பாருங்க எந்த அளவுக்கு. ஓகே, சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி பஞ்ச் பஞ்சா போகக்கூடிய இந்த வந்து பலூன் கொடி ரோஸ் வேணுமா, தரமான பிளான்ட்டுங்க எல்லாமே. இங்க பாருங்க 1-2 பிளான்ட் நீங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு 200 பிளான்ட் கிட்ட ஸ்டாக் இருக்கு. எல்லாமே மொட்டுக்களோட அவைலபிள் இருக்கு. வேற மக்களும் புக் பண்ணீங்கன்னா தரமான பிளான்ட் உங்களுக்கு வந்திருக்கும். இதெல்லாம் ஈஸியா லோவான மெயின்டெனன்ஸ் நிறைய பூ பூக்கக்கூடிய வெரைட்டி. ஓகேங்களா, இதெல்லாம் ஒரு கொஞ்சம் ரேர் வெரைட்டி தான். வேற மக்களும் புக் பண்ணி வைக்கலாம். பலூன் கொடி ரோஸ் அவைலபிள். ஓகேங்களா, வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போறோம். நீங்க அடுத்ததா பார்க்கக்கூடிய வெரைட்டி வந்து பாத்தீங்கன்னா டிடி ரோஸ்னு சொல்லலாம். ஓகேங்களா, டிடி ரோஸ்னா டபுள் டிலைட் ரோஸ். ஓகேங்களா, மோஸ்ட் ஃப்ராக்ரன்ஸான ஒரு வெரைட்டின்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இறக்குற ரோஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ராக்ரன்ஸான ஒரு வெரைட்டி. நல்ல வாசனைங்க, கும்மு நல்லா பார்க்க வாசனை வரும். செம்மையா இருக்கு. ஓகேங்களா, நிறைய பேர் அதிகமாக இந்த நர்சரிக்கு வந்தாவே வாங்கக்கூடிய வெரைட்டினா இதுதாங்க. டபுள் டிலைட் ரோஸ் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு நல்லா ஃப்ராக்ரன்ஸ் உள்ள ஒரு ரோஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேர். ஓகேங்களா, உங்களுக்கு செடிகள் கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான். உங்களுக்கு பிளான்ஸ் வேணா நம்மகிட்ட வந்து மினிமமான ஸ்டாக் தான் இருக்கு. வேற மக்களும் புக் பண்ணி வைக்காங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. எந்த அளவுக்கு கலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலர் எல்லோ கலர் மிக்ஸ் ஆகி வரும். அது லைட் பிங்க் கலர் கூட மிக்ஸ் ஆகி வரும். ஓகே, ஒவ்வொரு டைம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒயிட்டா மட்டும் பூக்கும். ஒயிட் வந்து சும்மா லைட் எல்லோ கலர் பூக்கும். நிறைய பேர் என்ன தம்பி நீ வீடியோ காட்டும் போது கலரா இருந்துச்சு, எங்கிட்ட வரும்போது ஒயிட் கலரா பூத்து இருக்கு, இது டபுள் டிலைட்டானாதீங்க. அது வந்து பாத்தீங்கன்னா வெயில் கண்டிஷனை பொறுத்து நம்ம கிளைமேட் கண்டிஷனை பொறுத்து மாறும். ஓகேங்களா, ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர் தான் ஒரிஜினல் கலரு. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா பிங்க் கலர் வரும். ஒல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லோவும் ஒயிட் கலர் மிக்ஸ் ஆகி வரும். நல்லா ஃப்ராக்ரன்ஸா இருக்கும். நீங்க அப்படியே ஒயிட் கலர் போத்தாலே வந்து பாத்தீங்கன்னா பூ எடுத்து ஸ்மெல் பண்ணி பாருங்க, நல்ல வாசனையா இருக்கும். ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பிளான்ஸ் டபுள் டிலைட் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தரமான பிளான்ட் உங்களுக்கு காத்திருக்கு. வேணும் மக்களும் புக் பண்ணிக்காங்க. எந்த அளவுக்கு பூ அட்ராக்டிவா இருக்குன்னு பாருங்க. ஓகேங்களா, வாங்க அடுத்து ரோஜாக்கு போகலாம். நீங்க பாத்து ரோஸ் தான் பாத்தீங்கன்னா டபுள் டிலைட் ரோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 8 இன்ச் பாட்ல சூப்பரா இருக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஏஜ்டு பிளான்ட். ஓகே, ஒரு மதர் பிளான்ட்ல இருந்து வந்து வெரைட்டி. இது எல்லாமே நல்லா கட் பண்ணி விட்டு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகே, நல்லா வந்து பாத்தீங்கன்னா அரிஸ்டம் எல்லாம் உங்க பாருங்க, அரிஸ்டம் எந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பாருங்க. நல்லா பிரான்ச் வந்து சூட் வந்து ஒவ்வொரு பூ எந்த அளவுக்கு பெருசா இருக்குன்னு பாருங்க. இந்த 8 இன்ச் பாட்ல இந்த டபுள் டிலைட் பிளான்ட் அவைலபிள் இருக்கு. இதுவும் பாத்தீங்கன்னா சூப்பரான பிளான்ட். நீங்க 1-2 பிளான்ட் இல்லைங்க, கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இதுவும் 50 பிளான்ட் கிட்ட அவைலபிள் இருக்கு.
இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பாருங்கள் எவ்வளோ பெருசு பூ வச்சிருக்குன்னு பாருங்கள். நல்லா வந்து கலரும் அட்ராக்டிவாக இருக்கும், நல்லா பெரிய பெரிய பூவாக இருக்கும், நல்லா வாசம் தரக்கூடிய பூ ஓகேங்களா. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பார்டர்லாம் பார்த்தீங்கன்னா டார்க் அந்த ரெட்டாக நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ஷேட் ஆகிருக்கும் ஓகேங்களா. 1-2 பிளான்ட் இல்லைங்க, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிளான்ட் பார்க்கலாம். இந்த மாதிரி ஷூட்டாக கூட இருக்கும் ஓகேங்களா. இந்த மாதிரி துளுராக இருக்கிறது கூட நாங்கள் அனுப்புவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா பூவாக இருக்கிறது நீங்கள் இன்றைக்கி பார்க்குறீங்க, நீங்கள் பூக்கள் இன்றைக்கி வீடியோ போட்டது இன்னும் 2-3 நாள் ஆச்சுன்னா வீடியோ பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பூக்கெல்லாம் கொட்டி போயிடும். அதனால் நாங்கள் இந்த மாதிரி துளுராக இருக்கிற பிரான்ச்சுனா எந்த பெஸ்ட்டான பிரான்ச் இருக்குது அப்படின்னு பார்த்து நாங்கள் செலக்ட் பண்ணி அனுப்புவோங்க. இது எல்லாமே அது தாங்க லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. அப்படியே வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. சூப்பரான பிளான்ஸுங்க எல்லாமே. இங்கே பாருங்கள் இதுவும் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது, நல்லா பிரான்ச் இருக்குது, துளுர் இருக்குது, எல்லாமே இருக்குது. விருப்பப்பட்டவங்க இந்த டபுள் டிலைட் 8 இன்ச் பாட்டில் கேட்லாக்ல இருக்குது, செக் பண்ணி பார்த்து புக் பண்ணிக்காங்க. லிமிட்டடான ஸ்டாக். வாங்க அடுத்தது போகலாம். அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஆரஞ்சு ரோஸ் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சுக்கும் அந்த ரெட்டுக்கும் மிக்ஸ் ஆகாத எப்படி காப்பர் ஆஸ்டின் ரோஸ் இருக்கும் அதே மாதிரி இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா புட்டு புட்டாக குண்டு குண்டாக பூக்கும் ஓகேங்களா. இது வந்து மொட்டுகள் வெடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது வந்து ஜிக்ஜாக் அப்படி வடிவத்தில் இருக்குது, ஏன்னா கோணையாக மலருமா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது மடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வளைவாக பெண்டாக இருக்கும். ஓப்பன் ஆகும்போது அந்த மடிப்பெல்லாம் சூப்பராக அழகாக ஸ்ட்ராங்காக நிற்கும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கொத்தா நிற்கும். அப்படியே எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செடி தான், எத்தனை மொட்டுக்கள் இருக்குன்னு பாருங்கள். இந்த சைஸோட உங்களுக்கு பெரிய சைஸ் தான் வரப்போகுது. ஏன்னா பிளான்ட்டு இது மொட்டுக்கள் இருக்குனால இந்த பிளான்ட்டை எடுத்து காட்டுறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டாக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து பிளான்ட் எல்லாம் செலக்ட் பண்ணி தான் உங்களுக்கு அனுப்புவோம். ஓகே, இந்த ஆப்பிள் ஆரஞ்சு பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டி பிளான்ட் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. நல்லா மொட்டோடய உங்களுக்கு வருங்க. எல்லாமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 இதுலேயும் பார்த்தீங்கன்னா 4 இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 இன்ச் பாட்டில் போட்டால் கூட சூப்பராக நிறைய மொட்டுக்கள் வரும். கலர் அட்ராக்டாக இருக்கும். ஆனால் இதுவும் பார்த்தீங்கன்னா பூ ஸ்ட்ராங்காக இருக்கும். 2-3 நாள் பூ தாங்கும். ஓகே, ஆனால் வேணுமாக்கிறவங்க ஆப்பிள் ஆரஞ்சு ரோஸ் புக் பண்ணிக்காங்க. சூப்பரான கலெக்ஷன், ரேர் எக்ஸாட்டிக் கலெக்ஷன். ஓகே, இதுவும் பார்த்தீங்கன்னா ரேரான வெரைட்டி தான். வேணுமாக்கிறவங்க தரமான பிளான்ட் உங்களுக்கு காத்து இருக்குது. ஓகே, ஆனால் வாங்க அடுத்தது போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ரோஸ். ஓகே, ஆனால் நம்ம வந்து தங்கம் எப்படி அந்த கலர் இருக்கும் அதே மாதிரி கலரில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொக்கோ கோலா கலரு, இல்லை அணி கலர் கூட சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா தேன் கலரில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரான எக்ஸாட்டிக் கலெக்ஷன். நிறைய செடிகள் கிடைக்காது. நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் ஹைட் இந்த ஹைட்டு தான் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். விருப்பப்பட்டவங்க சூப்பரான அந்த கோல்டு ரோஸ் வேணும் புக் பண்ணிக்கலாம். இதெல்லாமே பார்டர்லாம் பாருங்கள். இது உள்ளாக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் அந்த கோல்டு கலர் இருக்கா. இது சைடில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அணி கலரில் இருக்கும். பார்க்கறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். இது வந்து பூவை வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலான வெரைட்டி தாங்க, ஒரு சூப்பரான வெரைட்டி, ரேர் எக்ஸாக்ட் கலெக்ஷனு. இந்த கோல்டு ரோஸ் வேணுமா கூட நமக்கு ஒரு பிளான்ட் அவைலபிள் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் பிளான்ட்டு இந்த பூ இருக்கிறனால எடுத்து காட்டுறேன். பூ இல்லாத செடி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மொட்டுக்கள் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நல்லா பிரான்ச் இருக்குது. எந்த அளவுக்கு ஷூட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி கோல்டு ரோஸ் பிளான்ட் அவைலபிள் இருக்குது. வேணும் மக்களும் புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேண்டா ஆரஞ்சு. ஓகே, ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் ஆரஞ்சு கலர் ரோஸ். ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போது எந்த அளவுக்கு கலர் வந்து பார்த்தீங்கன்னா டார்க்காக எடுக்குதுன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பரான பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது. ஃபேண்டா ஆரஞ்சு பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் டச் வெரைட்டியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெரைட்டிஸ். பார்த்தீங்கன்னா பூ ஸ்ட்ராங்காக இருக்கும். பூவோட சைஸு பெருசாக இருக்கும். 2-3 நாள் பூக்கள் வந்து உதராது. ஓகே, நிறைய பூக்கள் வைக்கும். இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் வைக்கலாம். இந்த பிளான்ட் எடுத்து காட்டுறேன். மேக்ஸிமம் இதில் எல்லாமே அந்த பிளான்ட் இருக்குது. துளுர்கள் எல்லாமே வச்சிருக்கு. ஓகே, நான் மொட்டுகளும் இருக்கும். நான் மொட்டு இருக்க பிளான்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்து அனுப்புவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒரு செடி எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபேண்டா ஆரஞ்சு தான். ஓகே, எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 3 மொட்டு இருக்குது பாருங்கள். 3 மொட்டு இருக்கா பாருங்கள். எந்த அளவுக்கு ஸ்டெம் இருக்கா. இந்த பிளான்ட் மாதிரி தான் செலக்ட் பண்ணி அனுப்புங்க. ஃபேண்டா ஆரஞ்சு வேணுமா புக் பண்ணிக்காங்க. தரமான பிளான்ட் காத்திருக்கு. வாங்க அடுத்தது பார்க்க போகலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட். ஓகே, ஆனால் மனம் அமைதியை நோக்கி கொண்டு இருக்கும் ஒரு பூனா வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் தாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒயிட் பூ ஒயிட் அண்ட் ஒயிட் எப்படி போட்டால் அப்படி கெத்தாக இருக்குமோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் நிறைய பேர் உங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா ஒயிட் வந்து ஏப்பா ஒயிட் கலர் கொடுக்குற வேறு கலர் கொடுன்னு சொல்லுவாங்க, ஃப்ரீயாக கொடுத்தா கூட செடியை. அதனால் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகும், நிறையா பூ வைக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், எல்லாமே ஒயிட் கலர் ரோஸ் தான். நல்லாவே பூவோட சைஸ் நல்லா குண்டு குண்டாக நல்லா பெருசாக வரும். இந்த மாதிரி துளிர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, எத்தனை துளிர்கள் இருக்குன்னு பாருங்கள். ஓகேங்களா, ஒயிட் ரோஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தரமான பிளான்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. வேணுமா ஒயிட் ரோஸ் புக் பண்ணிக்காங்க. தரமாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா பூவோட சைஸ் நிறையா இருக்குது. நிறைய பெருசாக மரமாக வளரக்கூடிய ரோஸ் தான் அந்த ஒயிட் ரோஸ். ஓகே, ஏன்னா வேணுமாக்கிறோம் ஒயிட் ரோஸ் நம்மகிட்ட அவைலபிள். புக் பண்ணுறது வந்து புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்தது நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேண்டா ஆரஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா 10 kg பேக்கில் மதர் பிளான்ட் ரோஸ். ஓகே, ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏஜ் பிளான்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டடாக ஸ்டாக் இருக்கும். ஓகே, ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்லாகில் செக் பண்ணி பாருங்கள். இதோட ரேட்டு அப்டேட் ஆகிருக்கும். வேறு மக்களுக்கு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஓகேனா பிளான்ட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 3 அடி 4 அடியில் இருந்த மாதிரி இருக்கும். நல்லா ஷூட்ஸ் வந்துருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு செடி எடுத்து வச்சு காட்டுறாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வாங்கி வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக நல்லா ஈல்டு வந்து உங்களுக்கு நல்லா பூ வைக்கும் நிறையா. ஓகேனா நல்லா மொட்டோட சைஸ் நல்லா பெருசாக இருக்குங்க. பாருங்கள் மொட்டு எந்த அளவுக்கு இருக்குன்னு மொட்டு பாருங்கள். நல்லா தாமரை பூ சைஸில் வைக்குங்க. பாருங்களேன் எந்த அளவுக்கு பூக்கள் வெடிச்சு விழுந்துருக்குன்னு. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குங்க. ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும் அந்த கலரு. அது பேர் ஃபேண்டா ஆரஞ்சு. ஓகேங்களா, வேணும் மக்களுங்க மதர் பிளான்ட்டு கேட்லாக்களுக்கும் செக் பண்ணி பார்த்து புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்தது போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ரோஸ். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் பிங்க் கலர் வரும். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நிறைய பூ வைக்குங்க. நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த வெரைட்டிஸ் வந்துச்சு.
நிறைய புக் பண்ணி வாங்கினீங்க ஓகே. நிறைய பூ பூக்கும். உங்களுக்கு வந்து பூ வந்து பார்த்தீங்கன்னா டச் ரோஸ் வெரைட்டி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. நல்லா பெட்டல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கமான ரவுண்டாக அடுக்கு அழகாக வரும் ஓகேங்களா. இந்த பிளான்ட் குவாலிட்டி சூப்பரான பிளான்ட்ஸ் அவைலபிள் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா மொட்டுகள் இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய மொட்டுகள் வைக்கிங்க, 3 மொட்டு 4 மொட்டு 5 மொட்டு இந்த மாதிரி ஓகேங்களா. பிளான்ட்ஸ் நல்லா பிரான்ச்சஸோட அவைலபிள் இருக்குது. ரோஜா செடி எல்லாமே இப்போ பெஸ்ட்டாக இருக்குங்க. விருப்பப்பட்டவங்க நீங்கள் எந்த கலர் வேணுமோ சூஸ் பண்ணி வைக்கலாம் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் வெரைட்டி சூப்பராக இருக்குது, டச் ரோஸ் வெரைட்டி. இதுவும் பார்த்தீங்கன்னா தரமான பிளான்ட்ஸ் இருக்குது ஓகேங்களா. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். இது வரைக்கும் வீடியோ பார்த்தவங்களுக்கு மட்டும் தான் புரிஞ்சிருக்கும் எந்த மாதிரி செடி என்னென்ன கலெக்ஷன் நியூவாக ஸ்டாக் இருக்குன்னு ஓகே. ஏன்னா பார்த்தா லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செடி எப்படி இருக்குது, எந்த மாதிரிலாம் வளர்க்கணும், எந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து செடிகள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா, எப்படி நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிளாக இருக்கும் ஓகே. ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது தம்பி எனக்கு எப்படி இருக்குது என்னன்னு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்காக தான் நான் கிளியர் கட்டாக ஒரு வீடியோ போட்டது ஓகே. ஆனால் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதோட உங்களோட வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்த வீடியோ நிறைய கலெக்ஷன் இருக்கா. தேங்க்யூ. பை பை.